ஓபியா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக அதிமுகவின் முன்னாள் எம்பி மைத்ரேயன் என்று திமுகவில் இணைகிறார் என்று உறுதியான தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளையும் சந்தித்த விவரங்கள் தொடர்பாகவும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் முறைகேடு சர் திட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் கொந்தளிப்பான நிலை எட்டப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் என்ன போராட்ட அறிவிப்பை அறிவிப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் தொடர்பாக இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என தெரிகிறது. கடந்த மாதம் முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அதிமுகவில் இருந்து இணைந்த நிலையில் மற்றொரு முன்னாள் எம்பியான மைத்ரேயனும் இன்று திமுகவில் இணைவதன் மூலமாக அதிமுகவில் உள்ள முக்கிய அதிருப்தி தலைவர்களை திமுகவில் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த கட்டமாக கொங்கு மண்டலத்தில் கோவை மற்றும் சேலம், திருப்பூர், கரூர் மற்றும் தருமபுரி உள்ளிட்ட கொங்கு மண்டல பகுதிகளில் இருந்து அதிமுகவின் முக்கிய அதிருப்தி நிர்வாகிகளை திமுகவில் இணைப்பதற்கான நடவடிக்கைகளும் விரைவுபடுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தென் மாவட்டங்கள் மற்றும் அந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள அதிமுகவின் முக்கிய தலைவர்களை இணைப்பதற்கான திட்டங்கள் தொடர்பாகவும் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசித்து முடிவு அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது. 3 முக்கியமான விஷயங்கள் இன்று அண்ணா அறிவாலயத்தின் தலைமையகத்தில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. 1, மைத்ரேயன் இணைப்பு. 2வது, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முக்கிய அதிமுக தலைவர்களை இணைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள். 3வதாக வாக்காளர் பட்டியல் திருத்தமான சர் திட்டம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் திட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய அளவில் கொந்தளிப்பான நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதித்து முக்கிய முடிவு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் கொங்கு மண்டலத்தில் இருந்து வெற்றியை தொடங்குவோம் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ள நிலையில் இன்று இந்த ஓரணியில் தமிழ்நாடு ஆகஸ்ட் 15ஆம் தேதியுடன் நிறைவடையக்கூடிய நிலையில் அதை மேலும் நீட்டிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாமா என்பது குறித்தும் அது நிச்சயமாக நீட்டிக்கப்படும். ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை திட்டம் மேலும் நீட்டிக்கப்படும் என்றும் உடன்பிறப்பேவா என்ற மு.க.ஸ்டாலினின் நிர்வாகிகள் சந்திப்பு காணொலி மூலமாக சந்திக்கும் திட்டத்தையும் மேலும் நீட்டிப்பதாகவும் அந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் தெரிவித்த பல்வேறு கருத்துக்கள் தொடர்பாகவும் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்ற பரபரப்பும் அறிவாலயத்தில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு, போராட்ட அறிவிப்பு, மாவட்ட செயலாளர்களுடன் தேர்தல் வியூக ஆலோசனை என அண்ணா அறிவாலயத்தில் தேர்தல் பரபரப்பு உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. ஓபியா.